பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சே கேக்கமாச்சே. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. கசன்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க. கட்டு சிங்கியோட வீட்டுக்கு அவங்க சித்தி அப்புறம் கசன்ஸ் மீரா மற்றும் பங்கு வராங்க. அவங்கள பார்த்து கட்டு சிங்கி ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. அட மீரா, பங்கு, எத்தனை நாளுக்கு அப்புறமா நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க வீட்ல தங்குவீங்கல்ல, நாம நல்லா என்ஜாய் பண்ணலாம். சித்தி நீங்க இருப்பீங்கல்ல? ஆஹா பசங்களா, நாங்க இங்கேயே தான் இருக்க போறோம். நீ மீரா மற்றும் பங்குவோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சரியா? சரி வாங்க மீரா, பங்கு, சீக்கிரமா நம்ம ரூமுக்கு போலாம். அங்க போய் நம்ம நிறைய பேசலாம். அதுக்கப்புறமா எங்களோட கேம்ஸ் கூட உங்களுக்கு காட்டுறேன். ஓகே வா ஜிங்கி. பசங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துல டின்னர் ரெடி ஆக போகுது. நான் கூப்பிட்ட உடனே வந்துடுங்க. சரிங்க மம்மி, நாங்க வந்துடுறோம். வாங்க மீரா, பங்கு. அப்புறம் எல்லாருமே கட்டு சிங்கியோட ரூமுக்கு போறாங்க. அப்புறம் அவங்களோட புது கேம்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கட்டு, இந்த போர்ட் கேம் நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு. நீ சரியா தான் சொல்ற. மீரா, பங்கு, நான் சொல்றேன்ல, இன்னைக்கு ராத்திரி எல்லாம் நம்ம யாருமே தூங்க போறது இல்ல. அதாவது இன்னும் நிறைய கேம்ஸ் எங்க கிட்ட இருக்கு, அது விளையாடலாம். இன்னுமே நமக்கு ஜாலியா இருக்கும். சிங்கி, நல்ல ஐடியா. அதுக்குள்ள அம்மா அங்க வராங்க. அப்புறம் பசங்க கிட்ட சொல்றாங்க, கட்டு சிங்கி, மீரா, பங்கு, வாங்க சாப்பிடலாம், டின்னர் ரெடியா இருக்கு. ஓகே. அம்மா, சித்தி, பசங்க எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேசுறாங்க. அப்ப மம்மி சொல்றாங்க, மீரா, பங்கு, நீங்க 2 பேரும் உங்க மம்மி கூட தானே தூங்க போறீங்க கெஸ்ட் ரூம்ல? இல்ல மம்மி, மீரா, பங்கு எங்க கூட எங்க ரூம்லயே தூங்குவாங்க. ப்ளீஸ் மம்மி, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணனும். என்ன, அதாவது நீங்க லேட் நைட் வரைக்கும் விளையாடிக்கிட்டே இருப்பீங்களா என்ன? இல்ல அப்பா, ஆனா நாங்க சீக்கிரம் தூங்கிடுவோம். ஆனா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்றோமே. சரி சரி பசங்களா, ஆனா கட்டு சிங்கி, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறேன். கபோர்ட்ல இருந்து மேட்ரஸை எடுத்து நீங்க கீழே அத விரிக்கணும். அதுக்கப்புறமா பில்லோஸ், பிளாங்கெட்ஸ் எல்லாமே போட்டு படுக்கணும், ஓகேவா? ஆஹா மம்மி, எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். வாங்க மீரா, பங்கு, சிங்கி, போலாம். ஆமா வா போலாம். அட பசங்களா, சாப்பிடுங்க. அது முடிஞ்சதுமா, முடிஞ்சது. மம்மி, வயிறு ரொம்பிடுச்சு. பசங்க பாதியிலேயே சாப்பாடை விட்டுட்டு சீக்கிரமா ரூமுக்குள்ள ஏஞ்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மேட்ரஸ் எல்லாமே கபோர்ட்ல இருந்து எடுக்கறாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய், இந்த சிங்கி, இந்த மேட்டை கீழே விரிச்சு போடு, சரியா? கட்டு சிங்கி, நீங்க மேட்ரஸ போடுங்க. அது மேல நானும் பங்கு சேர்ந்து பெட்ஷீட் போடுறோம். சரி, அப்படின்னா நம்ம வேலை கூட சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்புறம் கட்டு சிங்கி சேர்ந்து மேட்ரஸை போடுறாங்க. அதுக்கப்புறம் அது மேல மீரா, பங்கு பிளாங்கெட்டை விரிச்சு போடுறாங்க. அப்புறம் கட்டு கபோர்ட்ல இருந்து புது பில்லோஸ் கொண்டு வரான். இங்க பாருங்க, நம்மளோட பெட் இப்ப ரெடியா இருக்கு. இதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து கீழேயே படுக்கலாம். என்ன சொல்ற சிங்கி? ஆனா சிங்கி மீரா கூட பேசிக்கிட்டு இருப்பா. கட்டு சொன்னது அவ காதுலயே விழவே இல்ல. அதுக்கப்புறம் கட்டு பில்லோவை எடுத்து சிங்கிய அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன கட்டு, ஏன் இப்படி அடிச்சிட்டு இருக்க? வேற என்ன, நான் பேசிட்டே இருக்க, கண்டுக்கவே மாட்டேங்கிற. இந்த சிங்கி, நீ இதை எடுத்து அவனை அடி. தேங்க்ஸ் மீரா. சிங்கி கையில பில்லோ எடுத்துக்கிறா. கட்டு கூட அவனோட பில்லோவை கையில எடுத்துக்கிறான். இன்னொரு பக்கம் மீரா, பங்கு சும்மா இருப்பாங்களா, அவங்களும் பில்லோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் இந்த பில்லோ ஃபைட் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ, நல்லா அடி வாங்க, வாங்கிக்கோ. இத வாங்கிக்கோ கட்டு. நான் உன்னை விட போறதில்ல, நான் தோத்து போக மாட்டேன். அண்ணா கூட. பசங்களோட இந்த சத்தத்தை கேட்டு அம்மா அங்க வராங்க. அதுக்கப்புறம் கோவமா சொல்றாங்க, என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? போதும், முடிச்சிட்டு எல்லாமே லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க, புரியுதா உங்களுக்கு? அம்மாவை பார்த்த உடனே எல்லாருமே ஒரே வாட்டி ஷாக் ஆயிடுறாங்க. ஓகே மம்மி, ஆனா எங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறீங்களா? அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிடுறோம். சரி சரி, சீக்கிரமா ஆஃப் பண்ணி பாடுங்க. அம்மா கிளம்பின உடனே சிங்கி சொல்றா, கட்டு
5 minutes டைம் எதுக்காக கேட்ட அம்மா கிட்ட? சிங்கி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சரியா? என்ன கட்டு அது? இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு. இது வேற பெட்ஷீட் தானே கட்டு? நாம என்ன பண்ண போறோம்னா, இப்ப டென்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நாம டென்ட்டுக்குள்ள லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்து விளையாடலாம். அப்படி பண்ணோம்னா நம்ம இதுக்குள்ள இருக்கோம்னு யாருக்குமே தெரியாது. வாவ், சூப்பர் ஐடியா கட்டு. லெட்ஸ் டு இட். எஸ். பசங்க எல்லாரும் சேர்ந்து டென்ட் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சிங்கி, இத கொண்டு போய் அந்த லாஸ்ட் ஹேண்டில்ல கட்டிடு. அப்படிதான். இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம். கொஞ்ச நேரத்திலேயே கட்டு, சிங்கி, மீரா பங்குவோட டென்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே அதுக்குள்ள போய் உட்கார்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டு லைட்ஸ் கூட ஆஃப் பண்ணிடுறான். இப்ப நாம என்ன பண்ண போறோம்? சரி வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து லூடோ விளையாடலாம். இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. சிங்கி அவளோட லூடோவை கொண்டு வரா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து லூடோ விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மீரா நடுவுல சொல்றா, கட்டு சிங்கி, இப்ப விளையாடிக்கிட்டே நாம நூடுல்ஸ் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்ல? மீரா சொல்றது சரிதான். எனக்கும் கூட நூடுல்ஸ் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. கிச்சன்ல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா நாம சவுண்ட் பண்ணாமலே மெதுவா போய் நூடுல்ஸ் எடுத்து நூடுல்ஸ் செய்யணும். அப்ப அம்மா எழுந்திருக்காம நம்ம நூடுல்ஸ் பண்ணிடலாம். ஆனா இது ரொம்ப ரிஸ்க் சிங்கி. அட கட்டு, அப்ப நூடுல்ஸ் சாப்பிடணும்னா கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்துதானே ஆகணும். சரி வாங்க போலாம். ஆனா மெதுவா வாங்க. 4 பேரும் மெதுவா கையில டார்ச் எடுத்துக்கிட்டு ரூம்ல இருந்து அவங்க கிச்சனுக்கு போறாங்க. சிங்கி பாக்ஸ்குள்ள இருந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ மெதுவா எடுத்துடுறா. ஆனா கட்டு இருக்கானே, அவன் மேல இருந்த கிளாஸ கீழே தள்ளி விட்டுடுறான். அந்த கிளாஸ் கீழே விழுந்த சத்தத்துக்கு அம்மா எந்திரிச்சு வந்து கிச்சன் வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அட பசங்களா, இன்னும் தூங்கலையா? நீங்க என்ன பண்றீங்க? சாரி மம்மி, அதாவது எங்களுக்கு பசி எடுத்துச்சா, நூடுல்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆமா மம்மி, உங்களை எழுப்பாம நாங்களே செஞ்சு சாப்பிடலான்னு நாங்க நினைச்சோம். ஓஹோ கட்டு சிங்கி, எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நான் உங்களுக்கு, நான் இல்லாம கிச்சன்ல எந்த ஒரு வேலையும் நீங்க செய்ய கூடாதுன்னு சொல்லி. எல்லாமே மறந்துட்டு நீங்க வந்தது மட்டும் இல்லாம மீரா பங்குவ கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இல்ல மம்மி, அது நான் தான் நூடுல்ஸ் சாப்பிடணும்னு சொன்னேன். அதனால தான் நாங்க இங்க வந்தோம். மீரா, கட்டு சிங்கிய நீ சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சரி சொல்லுங்க, என்ன நூடுல்ஸ் சாப்பிடணும்னு இருக்கு உங்களுக்கு? சீஸா இல்ல ஸ்பைசியா? அம்மா அப்படி சொன்னது கேட்ட உடனே அவங்க எல்லாம் குஷி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க சீஸ் நூடுல்ஸ். அப்புறம் மம்மி அவங்களுக்காக சீஸ் நூடுல்ஸ் செஞ்சு தராங்க. அப்புறம் அவங்களும் சந்தோஷமா சாப்பிட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அப்புறம் லூடோ ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மம்மி அவங்களோட ரூமுக்கு வராங்க. அவங்கள பார்த்து அம்மா சிரிக்கிறாங்க. கட்டு, சிங்கி, மீரா, பங்கு விளையாடிட்டே டயர்டாயி அவங்க எல்லாருமே அந்த டென்ட்டுக்குள்ளவே அழகா தூங்கிட்டாங்க. பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தது. எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மம்மி அவங்களோட ஒரு போட்டோ கிளிக் பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிளாங்கெட் போத்து விட்டுட்டு அவங்களும் படுக்க போயிடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.